பார்வதி ஹர ஹர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியேன் பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, சத்தியவிரத தீர்த்த கஷேத்திர மகிமையை பார்த்தோம். தொடர்ந்து அதன் அருகிலே இருக்கின்ற புண்ணிய கோட்டீச பெருமான் அந்த திருத்தலத்தினுடைய பெருமையை கூற தொடங்குகின்றார். சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு அந்த புண்ணிய கோடீச படலம் என்பது இரண்டாவது படலம். அதனை இப்பொழுது பார்ப்போம். தெச்சை சடை அந்த நீர் தேமலர் சூழ்ந்த மெய்ச்சத்தியமாவிரத தலமேன்மை சொற்றாம் கச்சி பதியில் கவர் புண்ணிய கோடி மேன்மை நச்சி புகழ் நம் நன்கு மதித்து கேள்மின். செச்சை என்றால் சிவப்பு நிறம். ஹேராயில் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த முனிவர்கள்லாம் என்பதனால அவர்களுடைய தலை செம்பட்டையாக இருக்கும். அப்படி சிவந்த நிறம் கொண்ட சடையினை கொண்டிருக்கின்ற அந்தணர்களே, இனிய மலர்களால் சூழப்பட்டிருக்கின்ற உண்மையான சத்தியவிரத தீர்த்தம் அந்த தலத்தினுடைய மேன்மையை சொற்றாம் இதுவரையிலும் சொன்னேன். அந்த கச்சிப்பதியில் காஞ்சிபுரத்திலே கவர் புண்ணிய கோடி மேன்மை உள்ளங்கவர்கின்ற புண்ணிய கோடி என்று சொல்லப்படுகின்ற தலத்தினுடைய பெருமையை நச்சி புகழ்கின்ற நம் விரும்பி சொல்கின்றேன், ஆத்மார்த்தமாக சொல்கின்றேன், நன்கு மதித்து கேள்மேன், நீங்களும் கவனத்தோடு செவிமடுத்து கேளுங்கள் என்று கூறுகின்றார். மின்பாய் பொழில் சத்திய மாவிரத தலத்தின் தென்பாலது புண்ணிய கோடி. மின்னல் என்பது மேகத்திற்கு ஆகி வந்திருக்கின்றது. மேகங்கள் தவழ்கின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற சத்திய மாவிரத தலத்தினுடைய தெற்கு திசையில் இருப்பது புண்ணிய கோடி என்ற பெயர் கொண்ட ஒரு திருத்தலம். நம் தேவன் வைப்பு. நம் தேவன் என்றால் சிவபெருமான், வைப்பு என்றால் அவன் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற தலம். தலம், குடி, வைப்பு, காப்பு என்பதெல்லாம் பெருமான் அங்கு கோயில் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற சொற்கள். வன்பாலர்கள் எய்தரும் புண்ணிய தீர்த்தம். அங்கிருக்கின்ற புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற திருக்குளம் என்பது அன்பில்லாதவர்களால் அடைய முடியாதது. பெருமானுடைய திருவடியிலே பக்தியுள்ளவர்கள் மட்டும்தான் அந்த தீர்த்தத்தின் அருகிலே வர முடியும். மாடேயன் போல் இகட்கும் சிவப்பேரொளி எய்துமங்கள். அந்த வன்கண்ணர்கள் அன்பில்லாதவர்கள் அருகிலும் வர முடியாது. ஆனால் ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தினாலே அந்த தீர்த்தத்தின் அருகிலே வந்து விட்டால் என்னை போல வேறு எந்த தகுதியும் இல்லாத கீழ் மக்களுக்கும் அந்த சிவப்பேறு, பேரு என்றால் பாக்கியம், சிவப்பேறு ஆகின்ற முக்தி ஒளி அந்த திருத்தலத்திலே வந்து கிட்டும் என்று கூறுகின்றார். அந்த திருத்தலத்திலே திருமால் இறைவனை பூசித்த பெருமையை இப்பொழுது கூற தொடங்குகின்றார். மலர்மேயவன் மேகனல் வாகன கற்பமொன்றில் தலைமே புகழ் நாரணன் தாமரையாளி ஆதி
உலகேழையும் இன்றிடும் ஆசையின் உம்பர்கோனை பல நாள் முகிலின் உரு கொண்டு பரித்தல் செய்தான். பரித்தல் என்றால் தாங்குதல். மலர் மேயவன், செந்தாமரை மலர்மேல் இருக்கின்றவன் அந்த நான்முகன். அவனுடைய பல கற்பங்களிலே ஒன்று மேகனல் வாகன கற்பம். மேக வாகன கற்பம் என்ற ஒரு கற்பம். அந்த கற்பத்திற்கு மேகவாகன கற்பம் என்ற பெயர் எதனால் உண்டாயிற்று என்று கேட்டால், அந்த கற்பத்திலே திருமால் கரிய மேகத்தின் உருக்கொண்டு சிவபெருமானை வாகனமாக இருந்து தாங்கினான். எனவே பெருமான் அந்த மேகத்தின் மீது எழுந்தருளினான் என்பது பொருள் என்பதனால அந்த கற்பம் மேக வாகன கற்பம் என்று சொல்லப்படுகின்றது. கற்பம் என்பது ஒரு நீண்ட கால தொகுதி. அந்த நீண்ட கால எல்லை வரையிலும் திருமால் ஒரு கருமுகிலாக இருந்து பெருமானை தாங்கி வந்தான் என்பது பொருள். அப்படிப்பட்ட கற்பத்திலே தலைமேல் புகழ் நாரணன், 7 உலகங்களிலும் புகழ் பெற்றிருக்கின்ற திருமால், சிவபூசையினாலே திருமாலுக்கு பெருமை சேர்ந்திருக்கின்றது என்று அப்பர் பெருமான் கூறுவார். தேசங்கள் தொடர்நின்ற திருமாலால் பூசனை, தேஜனை ஒளிவடிவான சிவபெருமானை உலகெங்கிலும் புகழ் பெற்றிருக்கின்ற திருமாலால் பூசிக்கப்படுகின்ற அந்த பெருமான். ஆகவே இறைவனை பூசித்து திருமால் உலகேழிலும் பெருமை பெற்றிருக்கின்றார் என்பது பொருள். இது 4ஆம் திருமுறையிலே முதலிலேயே கட்சி ஏகம்பத்தை பற்றிய அந்த பதிகத்திலே வருகின்ற செய்தி. தேசங்கள் தேசனை தேசங்கள் தொழில்நின்ற திருமாலால் பூசனை என்று கூறுவார். அப்படி 7 உலகெங்கிலும் திருமாலுக்கு புகழ் விளங்குகின்றது சிவ பூஜையின் பயனாக. அந்த திருமால் பெருமானை விரும்பி வணங்கினான் ஒரு வரத்திற்காக. என்ன வரம் என்று கேட்டால், திருமால், அயன், உருத்திரன் ஆகிய மூவரும் காரண கடவுளர் என்று கூறப்படுவார்கள். உலகிற்கு காரணமாக இருக்கின்ற கடவுளர். உலகிற்கு காரணமாக இருக்கின்ற இந்த 3 கடவுளர்களும் தங்களுக்கு ஒரு ஆதி காரணமாக சிவபெருமானை கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த உலகத்தினை படைத்து காத்து அழிக்கின்ற மூலப்பொருள்கள் என்பதனால இவர்கள் காரண கடவுளர் என்று கூறப்படுவார்கள். இவர்கள் காரண கடவுளர் என்று கூறப்படுவது இவர்களுக்கு மேல் ஒரு காரணம் இல்லை என்ற கருத்திலே இல்லை. இவர்கள் கண்ணால் காணப்படுகின்ற உலகிற்கு பெரும் கடவுளர்கள் என்ற கருத்து பற்றி இவர்களை காரண கடவுளர் என்றும், இவர்களால் படைக்கப்படுகின்ற ஏனையோரை காரிய கடவுளர் என்றும் நூல்கள் கூறும். இப்பொழுது இந்த காரண கடவுளர் மூவரும் ஆதியிலே கடவுளால் நேராக படைக்கப்படுகின்றனர். அதாவது பிரமனையும் திருமாலையும் உருத்திரரையும் கடவுள் நேராகவே படைக்கின்றான் என்பது பத்ம புராணம் போன்ற புராணங்களிலே சொல்லப்பட்ட செய்தி. பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே என்று உபநிடதமும் பிரம்ம விஷ்ணு ருத்திரர்கள் இந்திரன் முதலியோர்கள் கடவுளால் நேரே படைக்கப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றது. அப்படி இருந்தாலும் இந்த காரண கடவுளருள் ஒருவர் அவ்வப்பொழுது ஒவ்வொரு கற்பத்திலே ஏனையோரை தம் வலிமையினாலே படைப்பதும் உண்டு என்று புராணங்களிலே பார்க்கின்றோம். அந்த ஆற்றல் இவர்களுக்கு எவ்வாறு சேர்கின்றது என்று கேட்டால், பிரமனை படைக்கின்ற ஆற்றல் திருமாலுக்கும், திருமாலை படைக்கின்ற ஆற்றல் பிரமதேவனுக்கும் அவரவர் செய்கின்ற சிவபூஜையின் பயனாக சேர்கின்றது என்ற அந்த நுண்மையை இந்த படலம் நமக்கு விளக்குகின்றது. இப்பொழுது திருமால் பிரம்மதேவனை தான் படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தாமரையாளி ஆதி, தாமரை ஆளி என்பவன் தாமரை ஆள்கின்ற நான்முகன். ஆதி என்றால் அவன் முதலிய ஏனைய தெய்வங்களை உலகேழையும் இன்றிடும் ஆசையின், 7 உலகங்களையும் படைக்கின்ற ஆசையினால. என்ன காரணம்? உலகங்களை படைக்கின்ற தொழில் என்பது பிரம்மதேவனுடைய தொழில். உலகங்களை தான் படைக்க வேண்டும் என்று திருமால் விரும்புகின்றான். அந்த ஆசையினாலே உம்பர்கோனை பல நாள் முகிலின் உரு கொண்டு பரித்தல் செய்தான். தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற மகாதேவ பெருமானாகின்ற அந்த சிவபெருமானை பல நாள் என்றால் அந்த கற்பம் முழுவதும், அது நீண்ட ஒரு கால எல்லை, அந்த எல்லை முழுவதும் முகிலின் உருக்கொண்டு பரித்தல் செய்தான். ஒரு கருமேக முகிலாக இருந்து கொண்டு தாங்கினான். நம்மானிறங்கி கடைக்கண் அருள் நல்கி மாலோய் வம்மோ சுரர் ஆண்டினில் 1000 ஆண்டு மற்றிங்கு இம்மேக உருக்கொண்டு தாங்கினை எம்மை வேண்டும் அம்மா வரம் நல்குதும் ஓதுதி என்ன அன்னோன்.
நம்மான் என்றால் நம் பெருமான், நம்மை சேர்ந்த கடவுளாகின்ற சிவபெருமான் இறங்கி அந்த திருமாலுடைய தொண்டிற்கு உள்ளம் கசிந்து கடைக்கண் அருள் நல்கி தன்னுடைய ஓரக்கண்ணினாலே அவனுக்கு அருள் கொடுத்து கட்டாட்சித்து, மாலோய் திருமாலே வம் அருகிலே வா. மோ என்பது முன்னிலை அசைநிலை. ஒருவரை முன்னிலையிலே அழைப்பதென்றால் அந்த மோ என்ற அசைநிலை வந்து சேரும். வம்மோ என்றால் வா என்பதுதான் பொருள். அருகிலே வா. சுரராண்டினில் 1000 ஆண்டு மற்றிங்கு இம்மேக உருக்கொண்டு தாங்கினை. தேவ வருடங்களிலே 1000 வருடங்கள் இவ்வாறு இந்த மேக உருக்கொண்டு என்னை நீ தாங்கின காரணத்தினாலே என் மனமானது இறங்கிற்று. எம்மை வேண்டும் அம்மாவரம் நல்குதும். ஏதோ ஒரு பெரிய வரத்தை குறித்துதான் நீ இவ்வாறு தொண்டு செய்திருக்கின்றாய். அந்த பெரிய வரத்தை நான் கொடுக்கின்றேன், அது இன்ன வரம் என்று நீ வாய்விட்டு கூறுவாயாக என்று இறைவன் கேட்கவும், அன்னோன் அந்த திருமாலானவர், எந்தாய் ஒரு நின் திருமேனி இடப்புறத்து மந்தேரடியேன் உயர் நின் அருள் வன்மை தன்னால் நந்தாத இவ்வாழ்க்கையும் எய்தினன் ஞாலமுற்றும் பைந்தாள் மலரோனையும் இன்று படைத்தல் வேட்டேன். எந்தா என்று இறைவனை விழிக்கின்றார். எந்தா என்பது ஒரு அருமையான சொல். எம் தாய் என்று பிரிந்து எனக்கு தாயே என்று அந்த விழி வரும். எந்தை என்ற சொல்லுக்கும் எந்தா என்பதுதான் விழி. எந்தை என்பது எனக்கு தந்தை என்ற பொருள். ஆகவே ஒருவர் தன்னுடைய தாயையும் எந்தா என்று விழிக்கலாம், தன்னுடைய தந்தையையும் எந்தா என்று விழிக்கலாம். உலகிற்கு தாயும் தந்தையுமாக ஒரே கடவுள் இருக்கின்ற காரணத்தினாலே எந்தா என்ற விழிக்கு பொருத்தமானவன் கடவுள்தான். ஒரு பொருளா இருந்து தாயென்றும் தந்தையென்றும் விழிக்கத்தக்கவன் கடவுள் தானே என்பதனால எந்தா என்பது கடவுளுக்கு ஒரு சிறப்பான விழியாகும். மையப்பா ஒரு நின் திருமேனி இடப்புறத்து வந்தேன். பெருமானை ஒப்பற்ற உன்னுடைய திருமேனியிலே இடது பாகத்திலிருந்து நான் தோன்றினேன் என்று கூறுகின்றார். இது பத்மபுராணத்திலே உள்ள செய்தி. துவாரகையிலே கிருஷ்ணனானவர் ஒரு மாதாந்திக காலத்திலே தன்னை காண வந்த மார்க்கண்டேயர் முதலிய முனிவர்களுக்கு அந்த முனிவர்கள் கண்ணனானவர் அங்கு ஓடுகின்ற ஒரு நதியிலே ஸ்நானம் செய்து உச்சி காலத்திலே தன்னுடைய பூஜை பெட்டியை திறந்து 1000 திருநாமங்களினாலே சிவபெருமானை பூசித்தலை கண்டு, பெருமானே நீர் திருமாலை ஏன் பூசிக்கின்றீர், சிவபெருமானை ஏன் பூசிக்கின்றீர் என்று கேட்ட பொழுது, பிரம்ம விஷ்ணு ருத்ரராகின்ற நாங்கள் மூவரும் காரண கடவுளர் என்று சொல்லப்பட்டாலும் அது உபசார வழக்குத்தான். உண்மையில் அனாதி காரண வஸ்துவாக பரம காரண வஸ்துவாக சிவபெருமான் இருக்கின்றான். நாங்கள் ஆரம்பத்திலே படைப்பின் தொடக்கத்திலே சிவபெருமானுடைய திருமேனியிலே இடது பாகத்தில் இருந்து என்னையும் வலது பாகத்தில் இருந்து நான்முகனையும் தன் இதயத்திலிருந்து உருத்திரரையும் அந்த பெரிய கடவுள் படைத்தருளினான். படைத்தருளி படைத்தல் காத்தல் அழித்தலாகின்ற முத்தொழில்களையும் எங்களுக்கு அளித்தான். அந்த தொழில்களை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டி அந்த ஆற்றலை பெறுவதற்காக வேதசார சிவ சகஸ்ரநாமம் என்ற ஒரு சகஸ்ரநாமத்தை எங்களுக்கு கற்பித்தான். அந்த சகஸ்ரநாமத்தை கொண்டுதான் இப்பொழுது நான் பெருமானை பூசித்தேன் என்று அந்த துவாரகையிலே கண்ணனானவர் மார்க்கண்டேயர் முதலிய முனிவர்களுக்கு கூறுவதாக பத்மபுராணத்திலே வருகின்றது. என்பதனால படைப்பின் ஆதியிலே படைத்து காத்தளிக்கின்ற மூவரையும் கடவுளே நேரடியாக தன்னுடைய திருவருள் திருமேனியிலிருந்து அவரவர் பண்போடு படைக்கின்றார். என்ன, பெருமானுடைய திருமேனியிலிருந்து தோன்றிய காரணத்தினாலே இவர்கள் பெருமானாகி விடமாட்டார்கள். அவர்கள் பெருமான் திருமேனியிலிருந்து தோன்றுவது என்பது எப்படின்னு கேட்டா, ஒரே பூமியில் இருந்து தென்னம் வித்திலிருந்து தென்னை மரமோ, வாழை வித்திலிருந்து வாழை மரமோ, பலா வித்திலிருந்து பலா மரமும் வருவதை போல, அப்பொழுது பெருமானுடைய திருவருள் என்பது அந்த மரங்களை படைத்தளிக்கின்ற ஒரு பூமி போல இருக்கின்றது. அதிலே அவரவர் வித்திலிருந்து அந்தந்த மரம் வருவதை போல, அந்தந்த மரத்தின் வித்திலிருந்து அந்தந்த மரம் வருவதை போல அவரவர் பண்போடு அந்த 3 தேவர்களும் வெளிவந்தார்கள் என்பது நாம் கருத வேண்டியது. இவ்வாறு கடவுளால் படைக்கப்படுகின்றார்கள் காரண கடவுளர் மூவரும். அப்படி இருக்க திருமாலிக்கு இப்பொழுது ஒரு ஆசை, தான் பிரம்மதேவனையும் ஏனைய தெய்வங்களையும் படைக்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த ஆசையை இப்பொழுது கடவுளிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். இப்பொழுது இந்த 3 தெய்வங்களும் பெருமானுடைய திருமேனியிலிருந்து வெளிவருவதை
திருவொற்றியூர் போன்ற தலங்களிலே ஏகபாத திரிமூர்த்தி என்று காட்ட பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பெருமான் ஒரு திருவடியோடு இருப்பார். அந்த பெருமானுடைய இரண்டு பக்கங்களிலிருந்து வலது பாகத்திலிருந்து கூப்பிய கரங்களோடு நான்முகனும், இடது பாகத்திலிருந்து கூப்பிய கரங்களோடு திருமாலும் வெளிவருவதை காட்டியிருப்பார்கள். உருத்திரர் உருவமின்றி வெளிவந்தார் என்ற காரணத்தினாலே அவர் இதயத்திலிருந்து வெளிவருவதை காண முடியாது என்று பார்க்கின்றோம். இதுதான் ஏகபாத திரிமூர்த்தி என்ற ஒரு திருவுருவம். இதனை திருவொற்றியூர் போன்ற தலங்களிலே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு வந்த திருமால் இப்பொழுது உயர்நின் அருள் வன்மை தன்னால், உன்னுடைய வளப்பமான அருள், அந்த அருளினாலே நந்தாத இவ்வாழ்க்கையும் எய்தினன், ஒரு குறையும் இல்லாத அழிவில்லாத இந்த வைகுந்த வாழ்வினை நான் பெற்றேன். ஞாலமுற்றும் பைந்தாள் மலரோனையும் இன்று படைத்தல் வேட்டேன். நான்முகனால் படைக்கப்படுகின்ற எல்லா உலகங்களையும் நானே படைக்க வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த வரத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்று திருமால் விண்ணப்பிக்கின்றார். அவ்வாற்றல் அளித்தருள் என்னும் அரிக்கு நாதன் இவ்வாற்றல் கட்சிப்பதி எய்தி இலிங்கன் தாவித்து ஒவ்வாநிலினங்களினால் உயர் பூதையாற்றின் செவ்வே பெருகிற்பை என திருவாய் மலர்ந்தான். அந்த ஆற்றலை அளித்தருள் என்று அரி கேட்டவுடனே அதற்கு எம்பெருமான் என்ன கூறினார்? இந்த ஆற்றலை நீ காஞ்சிபுரத்திலே சென்று அங்கு ஒரு லிங்கத்தினை தாபித்து அந்த லிங்கத்தினை இணையில்லாத உயர்ந்த தாமரை மலர்களினாலே உயர்ந்த பூசனை செய்து வழிபட்டால் அந்த ஆற்றலை நீ முறையாக சிறப்பாக பெறுவாய் என்று அவருக்கு திருவாய் மலர்ந்தான். உடனேயே திருமாலானவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு காஞ்சியம்பதியை வந்து அடைகின்றார். அங்கு அப்பொழுதே விடை கொண்டு அருட்காஞ்சி எய்தி பொங்கி பொலி தீர்த்த நரும் புனலாடி சூழும் தெங்கிற் இந்திர நகர் தென்றிசைக்கள் துங்க சிவலிங்கம் இருத்தி மெய்யன்பு தோன்ற. உடனேயே திருமால் விடைபெற்றார். விடைபெற்று கொண்டு அருள்மயமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். வந்து அங்கு அருள் பொங்கி பொலிகின்ற சத்தியவிரத தீர்த்தத்திலே, அந்த வாசனையான தீர்த்தத்திலே ஆடினார். ஆடி தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இந்திர நன்னகராகின்ற சத்தியவிரத கஷேத்திரம், அதனுடைய தெற்கு திசையிலே இருக்கின்ற ஒரு பகுதிக்கு வந்தார். அங்கு ஒரு மேலான சிவலிங்கத்தினை தன்னுடைய திருக்கரத்தினாலே பிரதிஷ்டை செய்தார் என்பதனால இப்பொழுது புண்ணிய கோடீஸ்வர பெருமான் என்பவர் திருமால் பிரதிஷ்டை செய்த லிங்கம், தேவ பிரதிஷ்டித லிங்கம் என்று கூறுவார்கள். தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ண லிங்கத்திற்கு தேவ பிரதிஷ்டித லிங்கம் என்று பெயர். திருமால் தன் திருக்கரத்தினாலே அங்கு ஒரு சிவலிங்கத்தினை, துங்கம் என்றால் உயர்ச்சி, அது உயரமான லிங்கம் என்ற அந்த உயரத்தை குறிக்கவில்லை, மேன்மையை குறிக்கின்றது. மேன்மையான ஒரு சிவலிங்கத்தினை அங்கு தன்னுடைய திருக்கரத்தினாலே உருவாக்கினார். உருவாக்கி அந்த பெருமானிடத்திலே தனக்கு தூய அன்பு தோன்ற அவரை வந்து பூசிப்பதற்காக, பெருமானுக்கு அபிஷேகம் தானே முக்கியம் என்பதனால அவருடைய அபிஷேகத்திற்கென்று தெளிந்த நீரினை கொன்ற ஒரு தடாகம், அந்த தடாகத்தையும் திருமால் அவரே உண்டாக்கினார். ஒரு குளத்தை வெட்டி உண்டாக்கினார். தென்னீர் தடம் ஒன்று வகுத்து திருந்த மூழ்கி, அவர் வகுத்த என்றால் உண்டாக்கிய அந்த குளத்திலே அவர் நன்றாக முழுகி அவகாக ஸ்நானம் செய்து வெண்ணீற்று அணி அக்க மணித்தொடை மெய் விளங்க, திருமேனி முழுவதும் முப்பட்டையாகின்ற வெண்ணீற்றினை அணிந்து ருத்ராட்ச மாலைகளை நன்றாக திருமேனியிலே அணிந்து, அவ்வாறு சிவப்பொலிவோடு கண்ணீர் கமலம் பல கொய்து, கள் நீர், கள் என்றால் தேன், தேன் நீர் போல் பெருகுகின்ற அந்த தாமரை மலர்கள் பல கொய்து, எண்ணில்லாத தாமரை மலர்களை கொய்து, கருத்து வாய்ப்ப என்றால் ஒரு நெறிய மனத்தோடு உள்ளம் ஒன்றி வன்னீர் சிவபூசனை நித்தலும் செய்து வாழ்ந்தான். வன்னீர் என்றால் வள்நீர், வளப்பமான தன்மை, வளவிய அப்படின்னா எக்ஸோட்டிக். ஷோடச உபசாரத்தோடு ஒரு பெரிய வளப்பமான பூசை செய்தார். அதாவது சுருக்கமான பூசை செய்யாமல் நல்ல நீண்ட பூசினை செய்தார். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் என்பதை ஒத்து அவர் பல மணி நேரம் இறைவனை பூசிப்பார். அதான் வன்னீர் சிவ பூசனை. அதனை அன்றாடம் செய்து வாழ்ந்தான் என்றால் மகிழ்ந்தான் என்பது பொருள். வாழ்ந்தான் என்றால் உயிர் வாழ்ந்தான் என்பது பொருள் இல்ல. சிவபூஜை செய்து செய்து மகிழ்ந்தார். ஐ ஆம் பிளஸ்ட் என்று கூறுவதை தமிழிலே வாழ்ந்தோம் என்று கூறுவார்கள். அவ்வாறு சிவபூஜை செய்து மகிழ்ந்திருந்தார் திருமாலானவர்.
ஒருவர் சிவபூஜை செய்கின்றார் என்று சொன்னால் அந்த சிவபூஜை செய்வதற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அருகில் இருப்பவருக்கு எண்ணம் வரும். அதே போல அங்கு காட்டிலே வாழ்கின்ற ஒரு யானை, அந்த யானை சிறப்பான ஒரு யானை என்பதனால் அதுக்கு கஜேந்திரன் என்று பெயர். அந்த யானை என்ன செய்தது? சிவபூஜை செய்கின்ற திருமாலுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அப்பொழுது அது என்ன பண்ணது? திருமால் அருகிலே வந்து, பெருமானே, நீர் பெருமான் கூறிய வண்ணம் தாமரை மலர்களினாலே பெருமானை பூசிக்கின்றீர், தாமரை முதலிய மலர்களை நான் உங்களுக்கு பறித்து தருகின்றேன், என்னுடைய பணிவிடை தொண்டு அதனை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தது. அன்னோன் ஏவல் மெய்ப்பணி ஆற்றும் அன்பு உந்த தன்னேரில்லா ஓர் மத வேடம் தான் எய்தி என் நாயகனே என் பணி கொள்வாய் என்று ஏத்தி பொன்வாழ் தோன்றும் முன்னர் எழுந்து புனலாடி, இவ்வாறு என்னுடைய பணியை ஏற்றுக்கொள்வீர் என்று திருமாலிடத்திலே அந்த கஜேந்திரன், யானைக்கு அரசனாகின்ற அந்த மத வேடம், அது விண்ணப்பித்து, பொன்வாழ், பொன் என்றால் பொன், வாழ் என்றால் ஒளி, பொன் போலும் ஒளி கொண்டவன் என்பதனால அது ஆகுபெயராக சூரியனை குறிக்கின்றது. அப்ப சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே எழுந்து புனலாடி என்று சொன்னால் இந்த தீர்த்த குளத்திலே நீராடி விட்டு அது பலவிதமான மலர்களையும் பறித்து சிவபூஜைக்கு தருகின்றது. நாளலர் தாமரை பாதிரி வில்வம் நரும் புன்னை தாளுயர் சண்பகம் மல்லிகை தன்கடு நீர் மௌவல் கோளறு கொங்கு முதல் பல கொய்து கொடுத்து என்றும் வேளையளித்தவன் உள்மகிழ்வித்திடும் அந்நாளில். அன்றாடம் வருகின்ற தாமரை, அதாவது தாமரை பகுதியிலே அதிகாலையிலே இந்த யானை பறிக்கும் பொழுது எல்லா தாமரையும் மொட்டாகத்தான் இருக்கும், சூரிய உதயமாகவில்லை என்பதனால. அதிலே இன்றைக்கு மலரக்கூடிய மொட்டினை அறிந்து பறிக்க வேண்டும். சில மொட்டுக்கள் நாளை மறுநாள் இவ்வாறுதான் மலரும், சில மொட்டுக்கள் நேற்று முன்தினமே மலர்ந்து கூம்பி இருக்கும். அப்படிப்பட்ட 2 விதமான மொட்டுக்களையும் தவிர்த்து செவ்வி மொட்டு, அதாவது இன்று சூரியனுடைய கதிர் பட்டவுடனே மலர்கின்ற தாமரை மொட்டிற்கு நான்மலர் என்று பெயர். அப்படிப்பட்ட மலரினை அதனுடைய பக்குவத்தை தன் கரத்தினாலே அறிந்து அந்த பனி பெய்கின்ற அதிகாலையிலும் அந்த மலருக்கு ஏனைய மலர்களிலும் வேறுபட்டிருக்கின்ற சூடு இருக்கும், அந்த சூட்டினை அறிந்து அதனை பறிக்க வேண்டும். அப்படிப்பட்டது நாளலர் தாமரை. அந்த நாளலர் என்ற அடைமொழி எல்லா மலர்களுக்கும் பொருந்தும். அன்று மலர்கின்ற மலராகின்ற பாதிரி வில்வம், நரும் புன்னை என்றால் வாசனை மிகுந்த புன்னை மலர், தாளுயர் சண்பகம் என்றால் சண்பகப்பூ, அதனுடைய காம்பு அது நீளமாக இருக்கும், அப்படிப்பட்ட சண்பகப்பூ, மல்லிகை, தன் கழிநீர் குளிர்ந்த செங்கழிநீர் பூ, அதாவது குவளை மலர், மவ்வல் என்றால் மல்லிகை, மவ்வல் என்றால் முல்லை மலர், முல்லை மலர், கோளறு கொங்கு தீங்கு அற்ற கொங்க மலர், தீங்கினை இல்லையாக செய்கின்ற கொங்க மலர், கொங்க மலரினாலே பெருமானை புசித்தால் தீங்குகள் நீங்கும் என்பது பொருள். முதல் பல கொய்து, இப்படி மந்தாரம் போன்ற மலர்கள், பலவிதமான மலர்களையும் கொய்து கொடுத்து, என்றும் என்றால் அன்றாடம் என்பது பொருள். வேலை அளித்தவன், மன்மத வேலையை பெற்றெடுத்தவன், உலகிற்கு அளித்தவன் திருமால், திருமாலுடைய மகன்தான் மன்மதன். ஆகவே அந்த மன்மதனுடைய தந்தையாகின்ற திருமாலுடைய உள் மகிழ்வித்திடும் அந்நாளில் அவர் உள்ள மகிழும் வண்ணம் அந்த யானையானது தொண்டு செய்கின்றது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் அந்த யானைக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று பார்க்கின்றோம். ஓர் பகல் நீர்நிலை பூந்தொடம் ஒன்றொரு பூக்கைவான் சீதகு தென்கரே சேரலும் அங்கொரு வன்மீனம் நீரிடை நின்று வெகுண்டு அடிபற்றி நிமிர்ந்தேற்ப காரொலி காட்டி அகன்கரை ஈர்த்தது காய் வேழம். ஒரு நாள் நீர் நிறைந்த பூக்கள் பூத்திருக்கின்ற தடாகத்திலே அங்கு பூத்திருக்கின்ற பூக்களை கொய்வதற்காக பெருமை கொண்ட அந்த வலிமையான கரத்தை கொண்ட யானை, அப்ப கைமா என்று தமிழிலே பெயர், அதாவது கை கொண்ட விலங்கு, அந்த விலங்கு அந்த குளத்திற்குள்ளே சேரலும் இறங்கின உடனே அங்கு ஒரு வன்மீனம், அந்த குளத்திலே இருக்கின்ற ஒரு முதலை, வன்மீனம் என்றால் முதலை, அது என்ன பண்ணது? நீரிடை நின்று வெகுண்டு, குளத்திற்குள்ளே இருந்த வண்ணம் யானை மீது கோவித்துக் கொண்டு அந்த யானையினுடைய ஒரு காலினை தன் வாயினாலே இறுக பற்றி கொண்டது. பற்றி கொண்டு தலையினை நிமிர்த்தி காட்டி அந்த யானையை நீருக்குள் மூழ்கடிப்பதற்காக அது வேகமாக இழுத்தது. இழுத்தவுடனே இந்த யானை பெரிதாக பிளிரியது. சாதாரணமா யானை கத்தினாலே காது கூசும், அது யானை அச்சத்திலும் வலியிலும்
ஓங்கி கத்தினால் அது எப்படி இருக்கும்? மேகங்கள் இடிப்பதை போன்ற ஒலியினை அந்த யானை உண்டாக்கியது. கார் ஒலி என்று கூறுகின்றார். அந்த பேரொலியை உண்டாக்கி அந்த யானை என்ன பண்ணுது? இந்த முதலையிடமிருந்து தான் தப்புவதற்காக அந்த முதலையை கரைப்பால் இழுத்தது. கரையின் பக்கம் யானையானது முதலையை ஈர்க்கின்றது. அப்பொழுது அதனிடமிருந்து தப்பிவிடலாம் என்று சொல்லி, ஆனால் யானையை மூழ்கடிக்க வேண்டும் என்று முதலையானது அதனை குளத்திற்குள் இழுக்கின்றது. இவ்வாறு காய் வேடம், சினம் கொண்ட வேடமானது முதலையை கரையின்பால் ஈர்த்தது. இவ்வகை தன் புனலில் கரை மீது இவை ஓவாமே செவ்வுடன் ஈர்ப்புழி யாண்டுகள் எண்ணில சென்றேக கைவரை ஆற்றரிதாய் அலறி கருமா மாமேகத்து அவ்வடிவோனை அழைத்தது மூலமென கூவி. இவ்வாறு முதலையானது தன் புனலில் அந்த யானையை இழுக்கின்றது. யானையானது கரை மீது அந்த முதலையை இழுக்கின்றது. இவ்வாறு இடைவிடாது இவை இரண்டும் ஒன்றினை ஒன்று எதிரெதிர் பக்கங்களிலே இழுத்துக் கொண்டிருக்கின்றன. இழுத்துக் கொள்ளும் பொழுது அதென்ன அன்பால் இழுக்கின்ற செயலா? செவ்வுடன் என்று சொன்னார். பகைமை உணர்ச்சியோடு ஒன்றை ஒன்று உயிர் நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இவ்வாறு செய்கின்றன. அவ்வாறு பல ஆண்டுகள் இடைவிடாது ஒன்றை ஒன்று இழுத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்படி இருக்கும் பொழுது கைவரை என்றால் கை கொண்டிருக்கின்ற மலை. கைவரை என்பது யானைக்கு ஒரு ஆகுபெயர், ஊமை ஆகுபெயர். அது இல்பொருள் ஊமை ஆகுபெயர். அதாவது மலைக்கு கை உண்டானால் எப்படி இருக்கும்? அப்படி இருப்பது யானை. அது ஆற்றரிதாகி அதனுடைய வலிமையெல்லாம் போய்விட்டது. இனிமேல் அந்த முதலை தன்னை இழுத்து விடும், தான் தோற்று விடுவோம் என்று நினைத்து அது அலறியது. உயிரச்சம் கொண்டு அலறி கரும் ஆமேகத்து அப்படிவோனே, கரிய பெரிய மேகம் போன்று அந்த கரிய நிறம் கொண்டிருக்கின்ற மேனி ஒளி கொண்ட திருமாலை அழைத்தது மூலமென கூவி, என்னுடைய மூலமே, ஆதி மூலமே என கூவி, திருமாலே என்னை நீர்தான் காக்க வேண்டும், உம்முடைய தொண்டனை நீர் காக்க வேண்டும் என்று அது அழைத்தது. அது அழைத்த பொழுது அந்த திருமாலை நினைத்து அழைத்தது. அதாவது தன் கருத்திலே இருக்கின்ற திருமால் தனக்கு தலைவன், அவன்தான் தொண்டனாகின்ற தன்னை காக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு மூலமே என்று அவனை அழைத்தது. அவ்வாறு அழைத்த பொழுது அந்த ஒலியினை கேட்ட தேவர்கள் எல்லாரும் என்று சொன்னால் அந்த தேவரிலே சிவபெருமான் ஒரு தேவன் இல்லை, அவன் தேவர்களுக்கு தலைவனாகின்ற மகாதேவன் என்பதனால திருமாலை ஒத்த தேவர்கள் பலரும் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். வேதங்கள் கூறும் பொழுது அக்னி ரமமகா விஷ்ணு பரமகா என்று கூறும். தேவர்களிலே அக்னி முதலிலே இருக்கின்றான், அந்த வரிசையிலே திருமால் இறுதியிலே இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அந்த வரிசையிலே ஒருவனல்ல கடவுள். அப்பொழுது ஆதி மூலமே என்று கஜேந்திரன் கூவிய உடனே திருமாலை ஒழித்து ஏனைய தேவர்கள் எல்லாம் நம்மை இந்த யானை அழைக்கவில்லை என்று ஒதுங்கி கொண்டார்கள். திருமால் தன்னைத்தான் அந்த யானை அழைத்தது என்று உணர்ந்து ஓடி வருகின்றார். அண்டரெல்லாம் யாம் மூலமலேம் என்று அகல் பொழுதில், திருமாலை ஒழித்த ஏனைய தேவர்கள் எல்லாம் இந்த யானை அழைக்கின்ற உலகிற்கு மூலப்பொருள் நாம் இல்லை என்று அறிந்து அகன்றார்கள். அந்த நேரத்திலே புண்டரிகட் புண்ணியன் நன் புள்ளரசின் மேல் பொண்டெதிரைதி, தாமரை போன்ற அழகிய கண்ணினை கொண்ட அந்த புண்ணிய பொருளாக இருக்கின்ற திருமால் பெரிய புள்ளரசு என்று சொல்லப்பட்டால் கருடன், அந்த கருடன் மீது ஏறிக்கொண்டு வந்து அந்த குளத்தின் கரையிலே அடைந்து கரி அரசெய்தும் கொடுவெண் நோய், கரி அரசு யானை தலைவனாகின்ற கஜேந்திரன் படுகின்ற துன்ப நோய், அந்த நோயினை கண்டு உளம் இறங்கி கண்டு உளம் நெக்கான் அஞ்சலை அஞ்சேல் களிரன்னா, நீ அஞ்ச வேண்டாம் யானையே என்று அதற்கு முதலிலே திருமால் அபயமளித்தார். அபயமளித்து ஆழி எறிந்தான் அதன் உயிர் உண்டான் கரியோடும் வாழிய காஞ்சி மாநகரி எய்தி சிவபூசை வேழமளிக்கும் மேதகு பள்ளி தாமத்தால் ஊழ்முறையாற்றி தவம் நனி செய்தங்குரைகாலை. ஆழி எறிந்தான், தன் கையிலே இருக்கின்ற சக்கராலயத்தை பிரயோகம் செய்தார் திருமால். அவ்வாறு அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து, அது என்றால் முதலையினை இரண்டாக பிளந்தார். அந்த முதலையின உயிரை போக்கினார். முதலை உயிர் உண்டார். உண்டு கரியோடும் வாழிய காஞ்சி மாநகர் ஏறி, அந்த தன்னால் காப்பாற்றப்பட்ட கஜேந்திரனாகின்ற யானையோடு கூட, வாழிய என்பது
ஒரு அசைநிலை, அல்லது வாழிய என்றால் வாழ்வுற. திருமாலும் அந்த யானையும் சிறப்பான சிவவாழ்வு உருவதற்காக காஞ்சி மாநகர் எய்தி அந்த சிவபூஜையை தொடர்கின்றார் திருமால். இப்பொழுது வேடம் அவருக்கு அளித்த அந்த பள்ளித்தாமம் மேதகு பள்ளித்தாமம், மேன்மை பொருந்திய பள்ளித்தாமம். பள்ளித்தாமம் என்பது ஒரு மலரினாலே ஒரு மாலை கட்டிவிட்டால் அது பள்ளித்தாமம் ஆகிவிடாது. அது சிவபூஜையிலே பயன்பட்டால் தான் அதற்கு பள்ளித்தாமம் என்ற பெயர் வரும் என்பதனால பள்ளித்தாமம் என்பது பூசைக்குரிய மலர் என்ற பொருளிலே வருகின்றது. சிவமலர். அந்த சிவமலரை கொண்டு, யானை கொடுக்கின்ற சிவமலர்களை கொண்டு ஊழ்முறை என்றால், ஊழ் என்றால் விதி, விதிப்படி சிவபூஜை இவ்வாறு செய்யப்படும் வேண்டும் என்று விதி இருக்கின்றது. அந்த ஆகம விதிப்படி என்று பார்க்கின்றோம். அப்ப தூப தீபங்களை கூட விதிப்படி தூப தீபம் இட வேண்டும் என்று அப்பர் பெருமான் கூறுகின்றார். அந்த ஊழ்முறை ஆற்றி தவம் நனி செய்து தவத்தை நன்றாக செய்தாராம். தவம் என்பது என்ன? தவம் என்பது சிவச்சிந்தனை தான். பெருமானை உள்ளத்திலே இருத்தி நினைத்து கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு அங்கு உரைகின்ற அந்த நாட்களிலே திருமாலுக்கு தான் செய்த பூஜையின் பயனாக உடனேயே பெருமானுடைய காட்சியை பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்பொழுது பெருமானே எனக்கு காட்சி தர வேண்டும் என்று ஓங்கி அவரை அழைத்தால் அந்த பெருமான் இறங்கி காட்சி தந்து விடுவான் என்று நினைத்தார். அதனால்தான் பெருமானுக்கு ஹோதாரம் என்று வேதம் கூறுகின்றது. அழைக்கத்தக்கவன் எம்பிரான் பொற்றி வானத்தவரவர் ஏறு பொற்றி கொம்பரார் மருங்கொல் மங்கை கூறவன் நீர பொற்றி செம்பிரான் பொற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ பொற்றி உம்பரா பொற்றி என்னை அழுடை ஒருவ பொற்றி என்று பெருமானை போற்றி போற்றி வாயார அழைத்தால் அவன் காட்சி தந்து விடுவான். கருதிய திருமால் என்ன பண்றாரு? நாம் சிவபூஜை செய்து கொண்டே இருக்கின்றோம், பெருமானை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு எண்ணருவானோர் இன்னமும் நாடற்கரியானை, எண்ணதற்கரிய தேவர்களால் இன்னமும் தேடுதற்கரிய பெருமானாகின்ற சிவபெருமானை கண் இணையார காண்டகு காதல் கைமிக்கு, தன்னுடைய இரண்டு கண்களினாலும் ஆர என்றால் நிரம்ப, காண்டகு காதல், காண்டகு காதல் என்றால் காண வேண்டிய ஆசை. காண்டகு காதல் என்ற தொடர் பெரிய புராணத்திலே காணப்படுகின்றது. அப்பூதரிகள் அப்பர் பெருமானுடைய பெரும்புகளை கேட்டு அவரை குருநாதனாக பாவித்தார். ஆனால் அவர் திங்களூர் திருப்பணம் விட்டு எங்கேயும் செல்லல. அவர் அப்பர் பெருமானிடையே கொண்டிருந்த காதல் காண்டகு காதல் என்று கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். அதாவது ஆற்றல் மிக்க அன்பு. அந்த ஆற்றல் மிக்க அன்பினை கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நாம் எந்த பொருளிடத்து காதல் கொண்டிருக்கின்றோமோ அந்த பொருள் தானே நம் இடத்திலே வந்து காட்சி தரும். இங்கும் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் என்று பார்க்கின்றோம் என்பதனால அப்பூதிரிகள் அப்பர் பெருமானிடத்திலே செய்த பக்தி காரணமாக அவர் அப்பர் பெருமானை தேடி எங்கும் செல்லவில்லை. ஆனால் அப்பர் பெருமான் அவருடைய தலையாத்திரையிலே அவருடைய காண்டகு காதல் ஈர்ப்ப திங்களூரிலே அப்பதிரியுடைய இல்லத்திற்கு வந்து காட்சி கொடுத்து விட்டார் என்பதனால அப்பர் பெருமானை தன் வீட்டிற்கு இழுக்கின்ற காதல் தான் காண்டகு காதல். காதற்கு உரிய பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், அதனுடைய காட்சியை பெறத்தக்க ஆற்றல் மிக்க அன்பு, அதற்கு காண்டகு காதல் என்று பெயர். காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் என்று பெரிய புராணம் கூறுகின்றது. ஆகவே இப்பொழுது பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது நம்முடைய திருமாலுக்கு. கைமிக்கு என்றால் அது அதிகரித்து, மிக்கு என்றாலே போறோம், கை என்பது ஒரு இடைச்சொல், அது மேலும் மிக்கு என்ற பொருளை தருகின்றது. உன்னிகழன்பால் நெக்குருகி, உள்ளத்திலே மிகுகின்ற அன்பினாலே, நிகழ்ந்த அன்பினாலே உள்ளம் நெக்குருகி. அதாவது நெக்குருகுதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஆற்றங்கரையிலே ஊற்று போடும் பொழுது அந்த ஆற்றங்கரைய மணலிலே குழி தோண்டுவார்கள். குழி தோண்டும் பொழுது தோண்டப்பட்ட மணலுடைய அந்த சுமை தாங்காமல் நீராந்து மேல் வரும். அதே போல நெக்குருகுதல் என்பது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு பொருளிடத்திலே அன்பு செய்ய செய்ய அந்த அன்பின் சுமை தாங்காமல் உள்ளம் உடைந்து போதல் என்பது நெக்குருகுதல் ஆகும். உன்னிகழன்பால் நெக்குருகி கண் உரை சிந்த, உரைந்தால் நீர்த்துளி. கண்கள் கண்ணீரினை பெருக்குகின்றன திருமாலுக்கு. பெருமானே உன்னை காண வேண்டும் என்று கண்ணீர் சிந்தினார். புண்ணிய வேத பழமொழி ஓதி புகழ்கிருப்பான். புண்ணியமாகின்ற, புண்ணியத்தை தருகின்ற வேத பழமொழி
வேதமாகின்ற பழமையான மொழி, பண்டாய நான்மறை, அந்த வேத மந்திரங்களிலே இருக்கின்ற புகழினை சொல்லி பெருமானை போற்றுகின்றார். நீராய் நிலனாய் நெருப்பாய் வழிவானாய் ஏறார் இது சுடராய் ஆவியாயா வைக்கும் வேறாகி வித்தாய் விளைவாகி எல்லாமாம் பேராளா எங்கள் பிரானே அடி போற்றி. பெருமானே, நீ ஐம்பூதங்களாக இருக்கின்றாய். நீராய் நிலனாய் நெருப்பாய், வழி என்றால் காற்று, வானாய், வான் என்றால் ஆகாசம், ஏறார் இருசுடராய் சூரிய சந்திரர்களாக, ஆவியாய் எஜமான் என்று சொல்லப்படுகின்ற உயிராக இருக்கின்றாய். ஆகவே உலகம் அனைத்தும் இந்த 8 மூர்த்தங்களிலே அடங்கி போகும். அப்ப அஷ்டமூர்த்தியாக இருக்கின்ற பெருமானே, யாவைக்கும் வேறாகி என்றால் எல்லா பொருளுக்கும் மூலமாக இருக்கின்றாய். வித்தாய் விளைவாகி என்பதனால வித்து என்பது காரணத்தை குறிக்கின்றது, விளைவு என்பது காரியத்தை குறிக்கின்றது. உலகத்திலே எல்லா பொருள்களும் காரண காரிய வடிவத்தினாலே இருக்கின்றன. எப்படின்னு கேட்டா, எனக்கு என்னுடைய அம்மா காரணம், நான் அவளுக்கு காரியம். என்னுடைய பிள்ளைக்கு நான் காரணம், என் பிள்ளை எனக்கு காரியம். என் தாய் தன்னுடைய தாய்க்கு காரியம், என் பாட்டி எனக்கு காரணமாகின்ற தாய்க்கும் காரணம் என்பதனால உலகத்திலே எல்லா பொருளும் இது காரணம் அல்ல இது காரியம் என்று சொல்லிவிடலாம். உலகத்திலே காரணம் காரியம் என்ற அந்த நிலையினை பெறாத பொருளே இல்லை. உலகம் என்பது காரண காரிய ரூபமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற உலக வடிவமாக கடவுளே இருக்கின்றான், தன்னுடைய திருவுருள் கலப்பினாலே என்று சித்தாந்தம் கூறுகின்றது. என்பதனால வித்தாய் விளைவாகி எல்லாமாம் பேராளா என்று சொன்னார். பேராளன் என்றால் பெருமைக்கு உரியவன், மகாதேவன் என்பது பொருள். நம்முடைய பெருமையெல்லாம் சிறு பெருமை, கண்ணுடைய பெருமை என்பது எல்லை காண முடியாத பெருமை. அதான் பேராளன். எங்கள் பிரானே, எங்கள் தலைவனே, உன் திருவடி போற்றி என்று சொன்னார். நிலம் நீர் நெருப்புயிர் நில் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழன திசை பத்தென தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ அப்படிங்கிற திருவாசகம். அந்த பொருள் தான் இங்க வருது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அண்ட பகிரண்டம் அனைத்தும் மகத்தடக்கி கொண்டு நிறைந்தொங்கிய பேர் இன்ப குறைகடலே. அண்ட பகிரண்டம், அண்டம் என்பது நாம் வாழ்கின்ற உலகம். பகிகி என்றால் வெளியிலே, நாம் வாழ்கின்ற உலகிற்கு வெளியிலே இருக்கின்ற பல வகையான உலகங்கள் அனைத்தையும் அகத்தடக்கி என்றால் தன் திருவடியிலே ஒரு சிறு பகுதியிலே ஒரு பொடி போல அடக்கி கொண்டு நிறைந்து ஓங்கிய படைப்பனைத்தையும் இந்த பேரின்ப கடல் தன்னுடைய கரையாக ஒரு சிறு பகுதியிலே அடக்கி கொண்டு இன்பமாக ஓங்குகின்ற கடல், பேர் இன்பக் கடலாக கடவுள் இருக்கின்றார். குறை கடல் என்றால் ஒலிக்கின்ற கடல். கடவுளாகின்ற கடல் கூட ஒலி உண்டாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. குறைகடல் என்பது கடலுக்கு இயற்கை அணை. கொல்லைமான் மறிக்கரத்தான் என்று சொல்வதை போல, அதாவது பெருமான் கையிலே தாங்கியிருக்கின்ற மான் என்பது யாகத்திலிருந்து வந்த மான், அது கொல்லையிலே மேய்கின்ற மான் அன்று. இருந்தாலும் மான் என்பது கொல்லையிலே மேயும் என்பதனால பெருமான் கையிலே இருக்கின்ற மானை கூட கொல்லைமான் என்று கூறலாம். அதற்கு இயற்கை அடை அல்லது இன அடை என்று பெயர். அதே போல கடல் என்பது ஒலிக்கும் என்பதனால குறைகடல். அப்ப பெருமான் இன்பக்கடல் என்று சொல்லும் பொழுது அந்த கடல் கூட ஒலிக்குமான்னு கேட்டா அது இன அடை என்று சமாதானம் சொல்லலாம். அல்லது அந்த பேரின்ப கடல் என்பது பிரணவநாதத்தை உண்டாக்குகின்றது என்பதனால அது ஓம் என்று ஒலிக்கின்ற கடல் என்று கொள்ளலாம். குறைகடலே தொண்டரலாம் உண்ண தெவிட்டா சுவையமிர்தே. பெருமக்கள் எல்லாம் பெருமானை உண்டு கழிக்கின்றார்கள். சாமியை போய் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாமியை சாப்பிடுறாங்கன்னு கேட்டா அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்பட்டது. இந்த பந்தத்திலே உயிர்களுக்கு இருவினை பயனை அருளார்ந்து ஊட்டுகின்றது திரோதை என்ற வடிவத்திலே. இந்த உயிர்கள் என்றைக்குமே போக்தா, அதாவது உண்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது வினையிலிருந்து விடுபட்ட பிறகு முக்தி நிலையிலே இவர்கள் அருட்பசி கொண்டு அலைவார்கள். அப்பொழுது இவர்களுக்கு பெருமானுடைய திருவடி இன்பமாகின்ற அமுது ஊட்டப்பெறுகின்றது. அதனை ஊட்டுவது திருவருள் என்பதனால அங்கும் இந்த உயிர்கள் இறைவனை உண்டு கழிக்கின்றன என்பதனால இறைவனாகின்ற அமுதத்தினை இந்த உயிர்கள் அருட்பசி கொண்டு உண்டு கழிக்கின்றன என்று பெரியவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். தொண்டரெல்லாம் உண்ண தெவிட்டா சுவை அமிர்தே. அந்த அமிர்தம் என்பது தெவிட்டாத சுவை கொண்ட அமிர்தம், வற்றாது முற்றாது வணிலம் என்று சொல்லப்பட்ட அந்த அமுதம். அப்படிப்பட்ட அமுதமாக இருக்கின்ற பெருமானே என்பதனால்தான்
அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். பந்தத்திலும் முக்தியிலும் உயிர்களுக்கு அன்னத்தை பாலிப்பது தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற திருவருள் என்பது பொருள். தண்டலை சூழ் கட்சி தலைவா அடி போற்றி. தண்டலை என்றால் குளிர்ந்த சோலை. அந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கின்ற கட்சி தலைவா ஏகாம்பரேஸ்வரரே அடி போற்றி என்று கூறுகின்றார். மாறார கடவுள் மான அடியேனும் ஏராகி தாங்க அருள் சுரந்த எம்மானே சீராதுமை கழிப்ப தேவியா கொண்டனை இன் கூறாட வைத்த குணக்குன்றே அடிபோற்றி. மாறா என்றால் இணையில்லாத அறக்கடவுள் தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை தான் பெருமானை ரிஷபமாக தாங்குகின்றது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. மான என்றால் அதற்கு ஒப்ப அடியேனும் என்னையும் ஏராகி தாங்க ஒரு ரிஷப உருவம் கொண்டு உன்னை தரிக்க உன்னை தாங்குவதற்கு அருள் சுரந்த எம்மானே கருணை கண் வைத்த பெருமானே. அப்ப தர்ம தேவதை விடைய வடிவத்திலே தாங்கியது பெருமானுக்கு விடைதான் பிடிக்கும் என்பதனால திரிபுர சம்ஹார காலத்திலே பெருமான் ஏறிய தேர் ஒளிந்து போன பொழுது பெருமானை தாங்குவதற்கு திருமால் முன்வந்த பொழுது பெருமான் ஏற்கனவே தர்ம வடிவான அந்த ரிஷபத்தின் மீது ஆரோகணிப்பதிலே இச்சை கொண்டவர் என்பதனால வேற எந்த வடிவத்தையும் விரும்பாமல் திருமாலும் அந்த ரிஷப வடிவத்திலே வந்து பெருமானை தாங்கினார். அப்பொழுது வந்திருப்பது திருமால் தான் என்பதனால அந்த திருமாலை பெருமான் தள்ளிவிடாமல் அவர் ரிஷப வடிவத்திலே வந்த காரணத்தினாலே உகந்து ஏற்றுக்கொண்டார் என்பது திருவாசத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படின்னு கேட்டா, கடகரியும் பரிமாவும் தேர் முகந்து ஏறாதே இடம முகந்து ஏறியவாறு எனக்கறிய இயம்பேடி என்ற தடைக்கு விடையாக கடமதில்கள் அவை மூன்றும் தளலெரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சல்லோ என்பதனால இடவ வடிவம் கொண்டு திருமால் வந்ததுனால பெருமான் அதனை ஏற்றுக்கொண்டார் என்பதனால பெருமானுக்கு அந்த இடவ வடிவத்திலே மிகுந்த ஈடுபாடு உண்டு என்று பார்க்கின்றோம். இங்கு திருமால் என்னையும் அந்த வடிவத்திலே ஏற்றுக்கொண்ட பெருமானே என்று நன்றி கூறுகின்றார். தீரார் உமைகளிப்ப தேவியா கொண்டு பெருமாட்டிய அரும்பெரும் தவம் செய்து காஞ்சிபுரத்திலே தவம் செய்து பெருமானுடைய ஒரு வடிவத்திலே அண்ணாமலையிலே பெற்றாள், ஒரு பாதியனை பெற்றாள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது உமையானவள் என் மீது சினங்கொள்ளாமல் மகிழ்ந்து ஆமோதிக்கும்படி பெருமான் என்ன செய்தார்? திருமாலையும் தன்னுடைய இடதுபாகத்திலே ஏற்றுக்கொண்டார். எவ்வாறு பெருமாட்டியை தன்னுடைய இடதுபாகத்திலே ஏற்றுக்கொண்டாரோ ஒரு காலத்திலே, அதே போல இன்னொரு காலத்திலே சங்கர நாராயணனாக அந்த திருமாலையும் தன்னுடைய பாகத்திலே ஏற்றுக்கொண்டார். அதனை திருவீரட்டானத்து பதிகத்திலே அப்பர் கூறுவார். இடமால் தழுவிய தோற்றத்தை பற்றி கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். என்பதனால திருமாலை தனது இடபாகத்திலே அடக்கி கொண்டார் பெருமான். மாதுருபாலும் மகிழ்கின்ற பெருமான் என்று தேவாரத்திலே வருகின்றது பார்க்கிறோம். என்பதனால அவ்வாறு என்னை உன்னுடைய ஒரு பகுதியிலே ஏற்றுக்கொண்ட பெருமானே, கூறு ஆட வைத்த என்றால் ஒரு பகுதியிலே ஏற்றுக்கொண்ட பெருமானே குணக்குன்றே அடிபொற்றி என்று பாராட்டுகின்றார். திக்காடையாதி அணியோடு தீவினையேன் அக்கோடு கண் ஓடு உரி என் படிந்தானே இக்காய் மழு முதலாம் வான்படையோடு என்றனையும் தக்கோர் புகழ்கணையா கொண்டாய் சரண் போற்றி என்று பல முன் நிகழ்ச்சிகளை எல்லாம் கூறுகின்றார். திக்கு ஆடையாதி, திக்கினையே ஆடையாக கொண்டிருக்கின்றான் கடவுள். 8 திசைகளையே ஆடையாக கொண்டிருக்கின்றான் என்பதனால வேறு ஆடை இல்லாதவன் திகம்பரன் என்பது பொருள். அப்படிப்பட்ட நக்கன் ஆகின்ற கடவுள் அவன் அணியோடு என்றால் அந்த திக்காடை முதலிய அணிகளோடு தீவினையேன் அக்கோடு தீவினை செய்திருக்கின்ற யான், அதாவது உன்னுடைய திருவடியிலே அடங்கி ஒடுகின்ற சாயுஜ நிலை இன்னும் பெறாத அந்த தீவினையை கொண்டிருக்கின்ற நான். என்பது பண்டரி சுட்டு, கோடு என்றால் கொம்பு. நான் வராக அவதாரம் எடுத்த பொழுது அந்த கொம்பினையும், கண் அந்த மத்ய அவதாரம் மீனாக அவதாரம் எடுத்த பொழுது அந்த மீனுடைய கண் எலும்பினையும், ஓடு ஆமையாக அவதாரம் எடுத்த பொழுது அந்த ஆமையினுடைய புற ஓடு முதுகு ஓட்டினையும், உரி என்றால் அந்த திருவிக்கிரம அவதாரத்திலே என்னுடைய தோலினை உரித்து அந்த உரியினையும், அல்லது நரசிங்க அவதாரத்திலே சிம்புள்ளாக என்னை அடக்கி அந்த உரியினையும், அன்பு என்றால் இந்த உலகங்களை பெருமான் ஒடுக்குகின்ற காலத்திலே அயன் திருமால் முதலிய எல்லா தேவருடைய எலும்புகளையும் அணிந்து கங்காள வெள்ளத்தோடு காணப்படுகின்றான் என்பது செய்தி. நங்கா இது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தொன்மேலே காதலித்தான் காணேடி என்ற தடைக்கு விடையாக கங்காள மாமாகள் காலாந்தரத்து இருவர் தம் காலம் செய்ய தரித்தனன்கான் சாழலோ.
அந்த எலும்புகள் அழியாமல் இருப்பதற்காக காலாந்தரத்திலே இருவருடைய எலும்பு கூடுகளையும் பெருமான் அணிகின்றான் கங்காள வேடத்திலே என்று பார்க்கின்றோம். அப்பொழுது திருமாலுடைய எலும்பு குட்டினை பெருமான் அணிகின்றான். இப்பொழுது திருமால் எடுத்த அந்த அவதாரங்களிலே திருமாலுக்கு அந்த அவதாரங்களிலேயே பிறவிக்கு என்ன கேடுன்னு கேட்டா, எந்த ஒரு உடம்பிலே பிறந்திருக்கின்றோமோ அந்த உடம்பை நாம கருதி அந்த உடமையை விடுவதற்கு நமக்கு மனம் வராது. அதுபோல்தான் திருமாலுக்கும் அவர் வராகமாகவே வாழ்கின்றேன், மத்தியமாகவே வாழ்கின்றேன், ஆமையாகவே வாழ்கின்றேன், நரசிங்கமாகவே வாழ்கின்றேன் என்று அவர் திருவிக்கிரமனாகவே இருக்கின்றேன் என்றெல்லாம் அவர் நினைத்த பொழுது நீ அவ்வாறு இருத்தல் தகாது என்று சொல்லி பெருமான் அந்தந்த திருவுருவங்களை சங்கரித்தார். சங்கரித்த பொழுது திருமால் இந்த தேகப்பற்று எனக்கு விளைந்தது பெருமானே, உன்னுடைய சூலாயுதத்தினாலே அந்த தேகப்பற்றானது நீங்கியது, நான் திருமால் என்பதை அறிந்து வைகுந்தத்திற்கு சென்றேன் என்பதனை கைலாயத்திற்கு உன்னை தரிசிக்க வரும் பொழுது நான் அறிந்து போற்ற வேண்டும் என்பதற்காக நீ என்னை சங்கரித்த அந்த உடம்புகளிலிருந்து அடையாளமாக இவற்றை உனக்கு ஆபரணமாக அணிய வேண்டும் என்று அவ்வப்பொழுது திருமால் விண்ணப்பித்ததற்கு பயனாக பெருமான் வராகத்தின் கொம்பினையோ அந்த மத்ஸ்யத்தின் கண் எலும்பினையோ அந்த ஆமையின் ஓட்டினையோ நரசிங்கம் மற்றும் திருவிக்கிரமங்களுடைய உரியினையும் சட்டைநாதனாக அணிந்து காணப்படுகின்றான். சங்கார காலத்திலே திருமாலுடைய எலும்பு குட்டினையும் அணிகின்றான். இவ்வாறு அணிந்து அருள்கின்ற பெருமானே என்று திருமால் இப்பொழுது பெருமானை போற்றுகின்றார். அது மட்டுமல்லாமல் பெருமானே, நீ தாங்குகின்ற அந்த மழு முதலிய படைகளோடு வான்படையோடு, காய் மழு என்றால் நெருப்பு போல் காணப்படுகின்ற மழு, சினந்து காணப்படுகின்ற மழு என்றால் பரசு என்ற ஆயுதம், அதோடு முத்தலை சூலம், அது கழுக்கடைகான் கைக்கோட்படை அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் வாயும் கழுக்கடைகான் கைக்கோட்படை என்று அடியார் பெருமக்களுடைய மனவாதனையை நீங்குகின்ற அந்த முத்தலை சூலம் என்று பார்க்கின்றோம். அந்த முத்தலை சூலம் மழு ஆயுதம் போன்ற ஆயுதங்களோடு கூட அதற்கு இணையாக என்னையும் முப்புறங்களை எரித்த பொழுது ஒரு அம்பாக பயன்படுத்தி கொண்டாய், அப்பாறு எனக்கும் பெருமை சேர்த்தாய் என்று பெருமானை வழிபடுகின்றார். இக்காய் மழுமுதலாம் வான்படையோடு, வான்படை என்றால் உயர்ந்த படை ஆயுதங்களோடு, என்றனையும் தக்கோர் புகழ, என்னையும் மேலோர்கள் புகழும் வண்ணம் கணையா கொண்டா என்றால் முப்புறங்களை எரித்த பொழுது அம்பாக கொண்ட பெருமான், உன்னுடைய சரண் போற்றி உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றேன். மெய்யடியார் சாத்தும் விரைமலர் போல் அன்பிலா பொய்யடியேன் ஊன் விழியும் கொண்டருளும் பொன்னடியாய் செய்யானே நந்தி கணத்தவர் போல் சேயேனும் எய்தி அருட்புத்தின் இய முழக்கும் பேரளித்தோய். உன்னுடைய திருவடியிலே மெய்யான அன்பு கொண்டிருக்கின்ற அந்த அடியார் பெருமக்கள் உன் திருவடியிலே சாத்துகின்ற வாசனையான மலர்களைப் போல உன் திருவடியிலே உண்மையான அன்பு இல்லாத என்னுடைய ஊன் விழி, புலால் நாறுகின்ற உடம்பிலே இருக்கின்ற விழி, அந்த விழியினையும் ஒரு மலர் போல கொண்ட பொன்மயமான அடியினை கொண்டவனே என்று கூறுகின்றார். என்ன காரணம்? பெருமாள் பூசிக்கும் பொழுது பெருமாளிடத்திலே இயல்பாகின்ற அன்பினாலே பூசிக்கின்ற அடியார்களைப் போல் அல்லாமல் பெருமாளுடைய திரு கைலாத்திலே இருக்கின்ற ஜலந்தரனை சங்கரித்த அந்த சக்கர ஆயுதமாகின்ற வான்படை அதனை வரமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சங்கல்பத்தோடு பூசித்து வருகின்றால் 1000 தாமரை மலர்களினாலே. அதிலே பெருமான் அவருடைய அன்பினை சொதிப்பதற்காக ஒரு மலரை மறைத்தருளவும் பெருமான் பூசியிலிருந்து எழுந்து செல்லாமல் தனக்கு புண்டரீகாக்ஷன் என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினாலே, தாமரை கண்ணான் என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய ஊன் கண், புலால் நாடுகின்ற கண் தாமரையோடு ஒக்கும் என்று கருதி தூய தாமரை மலருக்கு இணையாக ஊன் கண்ணினை எடுத்து அர்ப்பணித்தார். என்றைக்குமே தூய மலருக்கு இணையாக நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற ஒரு கண் அது இணையாகாது. இருந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்று அவ்வாறு அளித்தார். பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்பது பெருமானுடைய பெருங்கருணை திறம். அப்பொழுது மெய்யடியார்கள் வந்து அர்ப்பணிக்கின்ற தூய மலருக்கு ஒப்ப என்னுடைய ஊன்கண்ணையும் ஏற்றுக்கொண்ட துணை கடலே செய்யானே என்றால் சிவந்த வடிவனே, செம்பொருளே என்பது பொருள். செம்பொருள் என்றால் பர்ஃபெக்ட் வஸ்து. ஏற்கனவே பல முறை நாம் கூறியிருக்கின்றோம், திருத்தல் ஆகாத பொருள். நத்திங் கேன் பி ஆடட் டு இட், இட் வில் நாட் சஃபர் எனி சப்ட்ராக்ஷன் ஆல்சோ. அப்படிப்பட்ட பரிபூர்ண பொருள் தான் செம்பொருள். அந்த பொருளே, செம்மை என்பது அந்த செம்பொருள் தன்மையை குறிக்கின்றது.
என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லும்போது மேனி நிறம் சிவப்பு, பெருமானுக்கு ஒரு மேனி உண்டு, அதன் நிறம் சிவப்பு என்ற பொருள் இல்ல. மேனி என்பது சொரூபம், அவருடைய சொரூபம் என்பது பர்ஃபெக்ஷன் என்ற பொருளில் தான் செம்மேனி எம்மான் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதான் செய்யானே என்று விழிக்கின்றார். நந்தி கணத்தவர் போல் என்றால் நந்தி முதலிய உன்னுடைய உயர்ந்த கணத்திலே இருப்பவர்களைப் போல, சேயேனம் என்றால் உன்னுடைய அருளுக்கு தொலைவிலே இருக்கின்ற நானும் என்பது ஒரு பொருள். சேயாகின்ற நானும், உனக்கு பிள்ளை போன்று இருக்கின்ற நானும் எய்தி அந்த நந்தி கணத்துவரை போல உன் அருகிலே வந்து அருட்கூத்தின் நீ ஆடுகின்ற ஆனந்த கூத்தின் போது இயமுழக்கும் பேரளித்தோய், மத்தளம் வாசிக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாய். இயம் என்றால் வாத்தியம். அந்த திருமால் மத்தளம் முழக்குகின்றார், பெருமான் ஆனந்த நடனம் ஆடும் பொழுது தில்லையிலே என்று பார்க்கின்றோம். ஆலம் அளக்கர் எழும் அந்நாள் அடைக்கலம் என்று ஓலமிடும் எங்கட்கு உயிரளித்த சீராளா, காலமே காலம் கடந்த பெருங்கருணை கோலமே ஆனந்த குன்றே அடிபோற்றி. அளக்கர் என்றால் சமுத்திரம். சமுத்திரத்திலே ஆழம், அந்த விஷமானது எழுகின்ற அந்த நாளிலே அடைக்கலம் பெருமானே உனக்கு சரணம் என்று ஓலமிடுகின்ற எங்கட்கு எல்லா தேவர்களும் உயிரச்சம் கொண்டு ஓலமிட்டார்கள், சம்போ மகாதேவா போற்றி என்று. அப்பொழுது எங்களுக்கெல்லாம் உயிரளித்த பெருமை கொண்டவன் யார் என்று கேட்டால் நீலகண்ட பெருமானாகின்ற நீதான் என்று, எங்கள் உயிரை காத்த கடவுளே. காலமே என்றால் காலமாக இருந்து அனைத்தையும் படைத்தளிப்பவனே. காலம் கடந்த பெருங்கருணை கோலமே என்றால் படைப்பிலே இருக்கின்ற ஒரு காலம் இருக்கின்றது. அதாவது காலம் என்பதும் படைக்கப்படுகின்ற ஒரு பொருள்தான். அது வித்யா தத்துவங்களிலே ஒன்று. அப்படி படைக்கப்படுகின்ற காலத்தை கடந்திருக்கின்ற கடவுள் அவன் கால வடிவனாகின்ற கடவுள், பெருங்கால வடிவனாகின்ற கடவுள். அப்படிப்பட்ட பெருமானே, ஆனந்த குன்றே, ஆனந்த மலையே உன் திருவடி போற்றி என்று இறைவனை போற்றுகின்றார். பெருமானை காண வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இவ்வாறு வாழ்த்துகின்றார். என்னப்பல பன்னி இறந்தயரும் பொன்னுக்கிரை மேல் அருள் பொங்கியழ மின்னல் சடையோன் விடை மீது வரை அன்னத்தொடு காட்சி அளித்தனால் என்று இவ்வாறு பலவிதமாகவும் பன்னி என்றால் புனைந்து இறந்து பெருமாண்டத்திலே விண்ணப்பித்து அயரும் சோர்ந்து போகின்ற பொன்னுக்கீரை, பொன்னென்றால் மகாலட்சுமி, பொன்னென்றால் தங்கம். அந்த தங்கம் என்பது திருமகள். அந்த திருமகளுக்கு இறைவனாகின்ற திருமால் மீது அருள் பொங்கியது கடவுளுக்கு. அவன் மின்னற் சடையோன், மின்னலை போன்ற சிவந்து சடையினை கொண்டவன். அவன் விடை மீது ரிஷபத்தின் மீது வரை அன்னத்தோடு மலைமகளோடு, மலையிலே பயில்கின்ற அன்னபட்சி போன்றவள், அவளோடு காட்சி அளித்தான். அந்த மலையிலே விளையாடுகின்ற அன்னத்தோடு வந்து காட்சியளித்தான். கண்டான் இரு கண்களி கூற மகிழ் கொண்டான் வரையோன் குழி தெல்லமுதம் உண்டான் என ஓடினன் ஆடினால் வண்டாமரை மாது மணாளனரோ. பெருமான் இரண்டு கண்கள் கலிகூற பெருமானை கண்டார், மகிழ் கொண்டார், மகிழ்ச்சி கொண்டார். ஒரு ஏழை, பல நாள் பசி காத்தவன், தெளிவான தூய அமுதம் வாசந்தி அதனை உண்டான் என, அதனை உண்டு பால் சோறு உண்டு பசி தீர்ந்ததை போல ஓடினான் ஆடினான். எனக்கு இது கிடைத்ததே, இந்த காட்சி கிடைத்ததே என்று ஓடி ஆடி பாடினார். வண்டாமரை மாது மணாளன், வழப்பமான தாமரை மீது அமர்ந்திருக்கின்ற திருமகளுக்கு மணாளனாகின்ற அந்த திருமால். அது கண்டு மைபாலர் நோக்குதவி விது ஒன்று புலஞ்சடை விண்ணவனேர் முதிரும் குறுமூரல் முகத்தளர மதுசூதன கெட்டி வரந்தருகே. இவ்வாறு திருமால் மகிழ்ச்சி கொண்டு ஆடிப்பாடி உளம் உருகுவதை கண்ட பெருமான் அந்த திருமாலுடைய பேரன்பு திறத்தினை, அவருடைய பக்குவமான அந்த அன்பின் செவ்வியை தன் ஒரு பாகத்திலே இருக்கின்ற அருட்சக்தி ஆகின்ற உமையாளுக்கு உணர்த்துவதற்காக தன்னுடைய ஓரக்கண்ணாலே உமையினை பார்த்தானாம். அதாவது சிவபெருமான் யாருக்கு வரம் தர வேண்டும் என்றாலும் உமைநங்கையினுடைய சாங்ஷன் வேணும் என்பதனால உமையினை ஓரக்கண்ணாலே பார்த்தார். திருமால் நல்ல பக்குவா இருக்கின்றார், அவர் கேட்கின்ற வரத்தை நான் தர விரும்புகின்றேன், சரிதானே என்று அம்மையாரிடத்திலே பர்மிஷன் கேட்பதை போல அம்மையாரை கடைக்கண்ணினாலே இறைவன் நோக்கினார். சரிதானே என்று நோக்கினார். நோக்கி விது என்றால் திங்கள், திங்கள் தங்குகின்ற பொன்மயமான சடையினை கொண்டிருக்கின்ற விண்ணவனாகின்ற இறைவன் தனக்கு முன்னே முதிர்கின்ற குறுமூரல் முகத்தளர, தனக்கு முன்னே இருக்கின்ற திருமாலை பார்த்து
புன்னகை பூத்து மதுசூதன, மது என்று ஒரு அசுரன், சூதனன் என்றால் அவனை கொன்றவன், மது என்றும் கைட்டவர் என்றும் இருந்த அசுரர்கள், அவர்கள் பிரம்மதேவனுடைய காதினுடைய அந்த அழுக்கிலிருந்து தோன்றியவர்கள். இல்ல திருமாலுடைய காதிலுடைய அழுக்கிலிருந்து தோன்றியவர்கள். அந்த இருவரும் திருமால் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த நாவி தாமரையிலே தோன்றி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பிரம்மதேவனை அழிப்பதற்கு வருகின்றார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் அஞ்சுகின்றான். அஞ்சு நித்ரா தேவியை தோத்திரிக்கவும் திருமால் நித்திரிலிருந்து விடுபட்டு தன்னுடைய கையில் இருக்கின்ற சக்கராதத்தினாலே தன்னுடைய காது குறும்பிலிருந்து தோன்றிய அந்த மது மற்றும் கைடவனாகின்ற இரண்டு அசுரர்களையும் அவர்களோடு 5000 ஆண்டு போரிட்ட பிறகு அவர்கள் மதிமயங்கி, அந்த மதிமயங்கிய நேரத்திலே தன்னுடைய சக்கராயுதத்தினாலே அவர்களை கொன்று மதுசூதனன் என்றும் கைட்டபாரி என்றும் பெயர் பெற்றார் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது. என்பதனால மதுசூதன என்றால் மது என்ற அசுரனை அழித்த திருமாலே கேட்டி வரம், வரம் கேட்பாயாக தருகேம், நீ கேட்கின்ற வரத்தினை தருவோம் என்று கூறுகின்றார். அப்பொழுது பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள், விண்ணிலே இருக்கின்ற தேவர்கள், இவர்கள் அனைவரிலும் மேலான தகுதி படைத்தவர் யார் என்று கேட்டால் திருமால் தான். அதனை இங்கு நமது ஆசிரியர் கூறுகின்றார். நரர்வானவர் தம்மினும் நாரண நீ பெருவான் வலி பெற்றுளை எம்மருளால். இறைவன் திருமாலை பார்த்து கூறுகின்றான், என்னுடைய அருள் உனக்கு விளைந்திருக்கின்ற காரணத்தினாலே பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள் மற்றும் விண்ணிலே இருக்கின்ற தேவர்கள் இவர்கள் யாரினும் நீ அதிகமான ஆற்றல் கொண்டிருக்கின்றாய். போரினுள் எம்மினும் வென்றி புனை வரம் எம்மிடை முன் பெருமாதவனே. உனக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்தால் அந்த சண்டையிலும் விளையாட்டாக நான் உனக்கு வெற்றியை தருவேன். எதை போலன்னு கேட்டா, ஒரு பிள்ளையும் அப்பாவும் ஒருத்தர் கைய ஒருத்தர் முறுக்கிற சண்டை போடுறாங்க. அப்பொழுது தகப்பன் எப்பொழுதுமே அன்பு காரணமாக பிள்ளையினுடைய கையை முறுக்க மாட்டான். ஐயோ உன் கையை முறுக்க முடியவில்லையே, நான் தோற்று போய்விட்டேன் என்று கூறுவான். பிள்ளை என்ன பண்ணும்? தகப்பன் கையை தான் முறுக்கும், கருணையின்றி. அதை போல ஒரு பிள்ளைக்கு தகப்பன் விட்டுக் கொடுப்பதை போல திருமால் தன் உடம்பிலிருந்து தோன்றிய பிள்ளை என்ற காரணத்தினாலே பெருமான் இந்த அறிபிறவர்களை பிள்ளைகளாக கருதி தொழிலை சுமப்பதும் உண்டு. அவ்வாறு ஒரு மாகேஸ்வர மூர்த்தமும் காணப்படுகின்றது. என்ற காரணத்தினாலே எனக்கும் உனக்கும் ஒரு சண்டை உண்டாயிற்று என்று சொன்னால் அந்த சண்டையிலே உனக்கு நான் விட்டுக் கொடுப்பேன் என்ற வரத்தையும் பெருமான் அளித்திருக்கின்றான். இந்த வரத்தினை பெருமான் திருமாலுக்கு அளித்ததை இதே காஞ்சிபுராணத்திலே வானேச படலம் என்ற படலத்திலே விரிவாக நாம் பார்க்கலாம். அப்படி திருமால் செய்த தவத்திற்காகத்தான் அந்த வரத்தினை பெருமான் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தினை நம்மிடம் பெறுகின்ற காரணத்தினாலே நீ மாதவன் என்றால் மிகுந்த தவத்தை செய்தவன் என்று இறைவன் அவனை பார்த்து கூறிவிட்டு, என அங்கருள் செய்தனும் இந்திரைகோன் மனம் ஒன்ற வணங்கி வணங்கி எழுந்து உனது அம்புய பாத யுகத்து அடியேற்கு அனகம் பெருபக்தி அளித்தருளாய். முதலிலே திருமால் என்ன கேட்கின்றார்னா, இந்திரைகோன், இந்திரா என்றால் மகாலட்சுமி, அவளுக்கு தலைவனாகின்ற திருமால் மனமொன்ற வணங்கி வணங்கி எழுந்து, உள்ளமானது பெருமாளுடைய திருவடியிலே ஒன்ற வேண்டும் என்றால் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது என்பதற்காக உடம்பினாலே அவனை பலமுறை வணங்குகின்றார். கோயில் கூட நம்ம கடவுளை அடிக்கடி வணங்கணும், அடிக்கடி திருநீர் இட வேண்டும். எதற்காக என்றால் இந்த உள்ளமானது சிவ சிந்தனையிலிருந்து நெகிழக்கூடாது என்பதற்காக இந்த நியமங்களை அடிக்கடி பின்பற்ற வேண்டும். இவ்வாறு பெருமானை பலமுறை வணங்கி உன்னுடைய பாத தாமரைகளாகின்ற அந்த திருவடி மலர் இணையிலே எனக்கு குற்றமில்லாத பக்தி உண்டாகும் வண்ணம், அனகம், அகம் என்றால் குற்றம், அனகம் என்றால் குற்றமில்லாத தூய பக்தி, அந்த பக்தி உண்டாகும் வண்ணம் வரம் கொடுப்பாய் என்று கூறிவிட்டு பிறகு பெருமானை வரதா வரதா என்று 4 முறை அழைக்கின்றார். வரம் ததாதி இது வரதகா, கேட்கின்ற வரத்தை எல்லாம் அளிப்பவன் என்பதனால கடவுளுக்கு வரதன் என்று பெயர். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமான் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ என்று பெரிய புராணம். அதுல மானடஞ்சை வரதன் என்று தில்லை நடராஜ பெருமான் சொல்லப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது திருமால் இறைவனை வரதா வரதா என்று 4 முறை கூப்பிடுகின்றார். வரதா
மறையோனோடு மற்றுலகும் வரதா தரல் வெட்ட மனத்தினன் யான். வரங்களை அளிக்கின்ற கடவுளே, தாமரை மலைமேல் இருக்கின்ற நான்முகனோடு அவனால் படைக்கப்படுகின்ற எல்லா உலகங்களையும் நானே படைக்க வேண்டும் என்ற வரத்தினை நான் உன்னிடம் கேட்கின்றேன். அந்த வரத்தினை மனத்திலே கொண்டிருக்கின்றேன். வரதா வரமீது வழங்குதி நீ, வரங்களே அளிக்கின்ற கடவுளே இந்த வரத்தை நீ கொடுப்பாயாக. வரதா என ஓதி வழுத்தினால் வரதா என்று மீண்டும் அவனை அழைத்து திருமால் இவ்வாறு முறையிட்ட உடனே நின்னாதி நிரம்ப வரங்கள் எல்லாம் இன்னே குல நல்கினம் ஏழிழை மா மன்னா பலகால் வரதாயினி சொன்னாயமை அன்பு துளும்புறவே. நின் ஆசை நிரம்ப அந்த வரத்தினை கொடுத்து விட்டோம். ஏழிழை என்றால் அழகான ஆபரணங்கள் அணிந்திருக்கின்ற மா என்றால் மகாலட்சுமி, அவளுக்கு மன்னனாகின்ற திருமாலே, நீ என்னை பலகாலம் வரதா வரதா என்று சொன்னாய், அன்போடு சொன்னாய். அதன் காரணமாக உனக்கு வரதராஜன் என்ற பெயரை அளிக்கின்றேன். வாசத்துளவோய், வாசம் வீசுகின்ற துளபம் என்றால் அந்த துளசி, அந்த துளசி மாலை அணிந்திருக்கின்ற திருமாலே, இனி நீ வரதராச பெயரால் பொலிவாய். இனி உனக்கு வரதராஜன் என்ற பெயரானது உண்டாகும். அந்த பெயரோடு நீ விளங்குவாய். யமத்தாள் பூசித்தனை, என்னுடைய திருவிடையை நீ பூசித்தாய். புண்டரிகங்களினால், தாமரை மலர்களினாலே பூசித்தாய் என்ற காரணத்தினாலே பேசில் பதுமாக்கன் என பெறுவாய் என்ற காரணத்தினாலே உனக்கு பதுமாக்ஷன், தாமரை கண்ணன் என்ற பெயரும் உண்டாகும். என்ன காரணம்? தாமரையை முக்கியமாக கொண்டாய். தாமரையிலே உனக்கு கண் இருந்தது. கண் என்றால் கருத்து. அந்த தாமரையை கொண்டு என் திருவடியை பூசித்த காரணத்தினாலே நீ தாமரை கண்ணன் என்ற பெயரை பெறுவாய் என்று கூறினார். என்றருள் புரிந்த வள்ளல் இணையடி வணங்கி மாயோன் வென்றிவள் விடையா இன்னும் விண்ணப்பம் ஒன்று கேட்டி நின் திருப்பாத பூசை நித்தலும் அடியேனாற்ற நன்றுமை பக்தி ஏவல் பணியினொழுகிற்றன்றே. உடனே திருமால் தனக்கு தொண்டு செய்த யானைக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற கருத்திலே பெருமானுடைய திருவடியை வணங்கி, வென்றிவள் விடையாய், வெற்றி பொருந்திய வெள்ளை ரிஷபத்திலே வருகின்ற கடவுளே, இன்னொரு விண்ணப்பம் அதனை நீ கேட்டருள்வாயாக, இன்னொரு வரம் தர வேண்டும். உன்னுடைய திருவடி பூசையை அடியே நித்தலும் செய்து வந்த பொழுது அந்த பூசையை நன்றாக செய்வதற்கு எனக்கு மலர்கள் தேவைப்பட்டன. அப்பொழுது நிரம்ப மலர்களை பறித்து கொடுத்தது இந்த யானை என்ற காரணத்தினால இந்த யானைக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும். என்னிடை அன்பு ஜால பூண்டதால் இதன் பெயர் தன்னால் உன் எதிர் அடியேன் வாழும் உயர்வரை குடுமி ஓங்கல் மண்ணு சீர் உலகின் அத்திகிரியன வழங்கல் வேண்டும். கண்ணலஞ்சிறைவேள் ஆகம் கனல் விழி குதவல்லோ. என்னிடைய அன்பு பூண்டு அந்த காரணத்தினாலே உன்னுடைய பூஜைக்கு இது உதவி செய்தது என்பதனால நான் வாழ்கின்ற இந்த மலை, அதாவது காஞ்சிபுரத்திலே விஷ்ணு காஞ்சி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு சிறிய மலை இருக்கின்றது. அந்த மலையில் தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கின்றது. அந்த திருமால் கோயில் கொண்டிருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கின்ற அந்த மலைப்பகுதி இந்த யானையின் பெயரினாலே யானை மலை என விளங்க வேண்டும். ஹஸ்திகிரி, ஹஸ்தி என்றால் கையினை கொண்ட விலங்கு யானை, கிரி என்றால் மலை, யானை மலை அஸ்திகிரி என்ற பெயர் இந்த மலைக்கு ஏற்பட வேண்டும். கண்ணலன் சிலைவேள் ஆகும் கனல் விழி குதவல்லோய் என்றால், கண்ணல் என்றால் கரும்பு, கரும்பினையே வில்லாக கொண்டிருக்கின்ற வேள், மன்மத வேள், அவனுடைய அந்த உடம்பினை தன்னுடைய நெற்றி நெருப்பிற்கு இரையாக்குகின்ற பெருமானே என்று சொன்னவுடனே இறைவன் அவ்வாறு அப்படினான். புண்ணிய தீர்த்த பொய்கை புனல் படிந்துளாசை புண்ணியம் 1 கோடி மடங்குற புரிந்து மற்ற புண்ணிய கோடி வைப்பின் உயிர்க்கலாம் கருணை புத்து புண்ணிய கோடி நாத இலங்கத்தில் பொலிக நாடும். பெருமானே, அடியேன் உன்னை பிரதிஷ்டை செய்து இங்கு வணங்கினேன். இந்த புண்ணிய கோடி லிங்கத்திலே நீ எப்பொழுதும் விளங்க வேண்டும். இதை விட்டு நீ விலகக்கூடாது. அபிமுக்தமாக உன்னை இங்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அடியேன் உண்டாக்கிய இந்த லிங்கத்திலே, புண்ணிய கோடீச லிங்கத்திலே நீ எப்பொழுதும் விளங்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்று, புண்ணிய கோடி தீர்த்தம் என்று பெயர் பெற வேண்டும். இந்த தலத்திலே புண்ணியத்தை, ஒரு புண்ணியத்தை செய்தவர்களுக்கு கோடி மடங்கு புண்ணிய பயன் விளைய வேண்டும் என்றெல்லாம் வரம் கேட்கின்றார். அடியனேன் தண்டாதென்றும் நின் எதிர் அமர்ந்து போற்ற கடிகழு கற்பத்தண்டால் கடவுளர் முனிவர் யார்க்கும் முடிவரு வரங்கள் நல்கி முழுதருள் சுரந்து வாழி குடியவன் சீற்ற துப்பில் குற்றுயர் பருகுந்தாலோய். தண்டாது என்றால் முட்டாது. அடியேன் உன்னிடத்திலே பெற்றிருக்கிற அன்பு என்பது
எதிர்காலத்திலே ஒரு சிறிதும் குறையக்கூடாது. அவ்வாறு குறையாமல் உனக்கு எதிரிலேயே நான் கோயில் கொண்டு உன்னை போற்ற வேண்டும். நீ எப்படிப்பட்டவன் என்றால் வாசனை மிக்க கற்பக மலருடைய அந்த கற்பக விருட்சத்தினுடைய மலர்களால் மாலை அணிந்திருக்கின்ற தேவர்கள் மற்றும் முனிவர்கள் யாவருக்கும் எல்லையில்லாத வரங்களை தந்து கொண்டு இந்த காஞ்சிபுரத்திலே நீ இந்த புண்ணிய கோடீச பெருமானாக விளங்குகின்றாய். நீ கொடிய கோபத்தினை கொண்ட அந்த கூற்றினுடைய உயிரினை பருகின்ற திருவடியினை கொண்டவன். நீ எனக்கு இந்த வரங்களை எல்லாம் தர வேண்டும் என்று திருமாலானவர் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். அண்ணலே என்று வேண்ட அவருக்கு அவை அருளியே. இவ்வாறு திருமால் கேட்ட எல்லா வரங்களையும் பெருமான் அருளி எங்கோன் புண்ணிய கோடிநாத லிங்கத்துள் புக்கான். அந்த புண்ணிய கொடி லிங்கத்திற்குள்ளே பெருமான் சென்று மறைந்தார். அதாவது திருமால் தாபித்த அந்த புண்ணியகுடி லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டுத்தான் திருமாலுக்கு காட்சியளித்தான். மீண்டும் அந்த புண்ணியகுடி லிங்கத்திலேயே சென்று இறைவன் மறைந்தான். அந்நாள் கண்ணுதல் பதனை மாயன் காருரு கொண்டு தாங்கும் அண்மையால் கற்பம் மேகவாக பெயர் பூண்டென்று. இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது எப்பொழுதுன்னு கேட்டா என்றோ நிகழ்ந்தது. அவ்வாறு இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்த காலம் திருமாலானவர் ஒரு மேகத்தின் உருவத்தை கொண்டு பெருமானை கற்பகாலம் முழுவதும் தாங்கி வந்தார். அந்த காலத்திலே இந்த நிகழ்ச்சியானது நிகழ்ந்தது என்பதனால அந்த கற்பம் என்பது மேகவாகன கற்பம் என்ற பெயரை பெற்றது. அந்த மேகவாகன கற்பத்திலே இந்த புண்ணியகுடி லிங்கமானது ஸ்தாபிக்கப்பட்டு திருமால் பூசிக்கப்பட்டது என்று இந்த காஞ்சி புராணம் வந்து நமக்கு கூறுகின்றது. தொடர்ந்து அடுத்த படலம் வலம்புரி விநாயகர் படலம், அதனை வருகின்ற வைப்பிலே எடுத்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. இத்சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.